அதை அடுத்த பாடல் 44வது பாடல். முழுது அயில் வேறு கண்ணியர் எனும் மூரி தழல் முழுகும் விழுது அணையேனை விடுதி கண்டாய். மறுபடியும் அந்த கருத்தை சொல்றாரு. நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளணும். அதாவது முழுது அயில் வேல் கண்ணியர் அப்படிங்கிற, கண்ணியர்னா கண்களையுடைய பெண்கள் அர்த்தம். முழுது அயில் வேல் அப்படின்னா என்ன பொருள்? அயில் என்பதற்கு அந்த கூரிய முனைகள், 3 கூர்மையான முனைகளை உடைய இது சூலம். அது வேல், முத்தலை சூலம், முத்தலை வேலு. அது போன்ற கூர்மையான கண்களை உடைய பெண்கள் எனும் அந்த பெண்கள் நம்ம முன்பாட்டில் பார்த்தா தவறான வழியில இட்டு செல்கின்ற பெண்கள். அதுல மூரி தடல் முழுகும் அப்படிங்கிற, மூரி தடல்ல காட்டு தீ என்று பொருள் கொள்ளணும். காடு பற்றி எரிய ஆரம்பிச்சேன்னு அணைக்க முடியுமா? முடியாது. அதுபோல இந்த தவறான பெண்கள் மாட்டிக்கொண்டு நான் இப்ப என்ன பண்றேன், அந்த காம தீயில வெந்து கிடக்கிறேங்கிற. மூரி தடல் முழுகும் விழுது அணையேனைங்கிற. விழுதுன்னா நெய்க்கு உரிய ஒரு சொல்லு விழுது. நெருப்பு இருக்கிற இடத்துல நெய்ய வச்சா என்ன ஆகும்? அது போல என் நிலைமை இருக்குதுங்கிற. விழுது அணையேனை விடுதி கண்டாய், என்னை விட்டுடுவாப்பா விடாதப்பா அப்படிங்கிற. நின் வெறி மலர் தாள் தொழுது செல்வான் அத்தொழும்பரில் கூட்டிடு. மனம் பொருந்திய திருவடி மலர்களை உடைய உன்னுடைய திருவடிகளை தொழுது செல்வான், தொழுது கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யாரு? தொழும்பர், அடியாறு பெருமக்கள். அந்த அடியாரில் கூட்டிடு, என்னையும் ஒருவனாக சேர்த்து விடு, நான் தப்பிச்சிடுறேன் அப்படிங்கிறார். சோத்தெம்பிரான் பழுது செய்வேனை விடேலுங்கிறார். இது ஒரு அரிய சொல்லாட்சி, மற்ற நூல்களில் பார்க்க முடியாது. சோத்து எம்பிரான் என்று சொல்லுகிறார். சோத்துன்னா சோறுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. சோத்துன்னா அதனுடைய உண்மையான சோத்தம். சோத்தம் என்ற சொல்லுக்கு வணக்கம் என்று பொருள். இப்ப வணக்கம் யார்கிட்ட யார் எப்படி செய்யணும் முறையெல்லாம் இருக்கிறது. உலகத்துல மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் செய்து கொள்கிறார்கள். அதுல 3 நிலைகள் இருக்கின்றன. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், சமமானவர்கள். ஒரு உயர்ந்த ஒரு மனிதனை தாழ்ந்த ஒரு மனிதன் பார்த்து வணக்கம் வச்சானே எப்படி செய்வான்? உடம்பு வளையும், பணியணும், அதுதான் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களுக்கு சொல்லுகின்ற வணக்கம். அதுதான் சோத்தம். சமமா இருக்கிறாங்க, எப்படி வணக்கம்? ஹலோ ஹலோ முடிவு போச்சு. சமமா இருந்தா. இப்ப உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நோக்கி வணக்கம் வைக்கணும்னா ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். இப்ப புரியுதா? வணக்கம் தான், எல்லாமே வணக்கம் தான். ஆனா அந்த அந்த ஆளாளுக்கு ஏற்பது வேறுபடும். தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களுக்கு சொல்லுகின்ற வணக்கத்திற்கு சோத்தம் என்று பெயர். இது மணிவாசகர் கையாளுகிறார். சோத்து எம்பிரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்ந்தவனாகிய நான் எனக்கு உயர்ந்தவனாகிய உன்னை நான் வணங்குகிறேன் என்று, பணிவோடு வணங்குகிறேன் என்று பொருள். அப்படி பணிவான வணக்கத்தை ஏற்கக்கூடியவனாக பெருமான் இருக்கிறான். எனவே சோத்து எம்பிரான் என்று பெருமானை அழைத்து பழுது செய்வேனை விடையில் அப்படிங்கிற. பழுதுனா குற்றம், தப்புன்னு அர்த்தம். நான் குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்னை விடையில் இருந்தாலும் என்னை விட்டுடாதுப்பா, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற. உடையாய் உன்னை பாடுவனே, என்னை உன்னுடைய அடிமையாக உடைய பெருமானே, உன்னை நான் பாடுவன் என்று சொல்லுகிறேன். அடுத்த பாட்டு 45வது பாட்டு.